பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்துகிறார் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். தானியேல் 2:22. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என்னாகமம் 12:6. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஆமீன் என் தகப்பனே. அல்லேலூயா ராஜா. மறைப்பொருளின் ரகசியங்கள், பரலோக திட்டங்கள் சகாலத்தையும் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள், உம்மை வாஞ்சித்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீரப்பா. உம்மை நேசிக்கிறவர்களுக்கு சகாலத்தையும் நீர் வெளியரங்கமாக்குகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமீன் என் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை நீங்கள் கொடுத்திருக்கீங்கப்பா. மரணத்தை நீங்கள் ருசி பார்த்திருக்கீங்க ஆண்டவரே. ஜீவபலி ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட நாங்கள் அதை உணர்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. எந்த ஒரு மனுஷனும் அப்பா இப்பேற்பட்ட தியாகத்தை செய்ய முடியாது. தேவாதி தேவன் நீர் மனுஷ ரூபம் எடுத்து எங்களுக்காக பாவங்கள் சாபங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. அமீன் அப்பா. எங்களுடைய தரித்திரங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஐஸ்வர்யமான ஆக்கினதுக்காக நன்றி இயேசு சுவாமி. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும் என் தகப்பனே. உமக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள கிருபை தருவீராக. தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தந்தரலும். உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்கள் பின்தொடரும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும். நீர் எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர். உமக்கே அதில் அதிகாரம் உண்டு. நன்றி 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 தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, எல்லா விதமான கேடுபாடுகள், எல்லா விதமான அருவருப்பான காரியங்கள் முற்றிலும் நீங்கி எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும்பா. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. அமீனப்பா. நன்றி நன்றி தகப்பனே. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாவதாக. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க சித்தம் மாத்திரம் அவர்கள் அறிந்து செயல்பட கிருபை தாங்க. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.